சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காதலன் கண்முன்னே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் காதலி. இந்த அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்ன நடந்தது? இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை விளக்குங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதாக கோட்டுப்புறம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழக வளாகத்துல மாணவரும் மாணவியும் பேசிக் கொண்டிருப்பதாகவும் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வந்த இரண்டு நபர்கள் அந்த மாணவனை தாக்கிவிட்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில கோட்டுப்புறம் உதவி ஆணையர் தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழக வளாகத்துல அதாவது காதலனும் காதலியும் இருவரும் காதலிப்பதாக கூறப்படும் நிலையில இருவரும் தனிமையில் பேசிக் கொண்டிருக்கும் போது இரண்டு நபர்கள் வந்து மாணவனை தாக்கிவிட்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக கூறப்பட்ட புகார் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி மட்டுமில்லாமல் அனைவரும் அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பும் காவல்துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்த விசாரணையை காவல்துறை தற்பொழுது தீவிரப்படுத்தியிருக்காங்க. அப்படியா பொறியியல் கல்லூரிகளில் மிக முக்கியமான அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள்ளேயே இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. இரண்டு நுழைவு வாயில்களிலுமே அங்கு பாதுகாவலர்கள் இருப்பார்கள். அப்படி இருந்தும் வெளிநபர்கள் உள்ளே வந்து இப்படியான ஒரு கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா? நிச்சயமாக இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் யாராவது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களா என்ற அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எந்த நுழைவாயில் வழியாக வந்தார்கள், அதே போல அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளிடமும் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அந்த மாணவனை தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த மாணவனிடம் அந்த இந்த இரண்டு நபர்கள் குறித்து அடையாளங்கள் குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களா அல்லது வெளிநபர்கள் உள்ளே வந்தார்களா என்பது குறித்த விசாரணையை தனிப்படை போலீசார் நடத்தி வர்றாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு வளாகமாக இருக்க வேண்டியது தற்பொழுது அங்கு இப்படியான ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விசாரணைக்கு பிறகு என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரிய வரும் என்று நம்புவோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.